தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39 முதல் 45 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக இங்கு நாம் பார்க்கின்றோம், 2 பேர், எலிசபெத்தும் மரியாளும் 2 பேரும் சந்திக்கின்றார்கள். அந்த 2 பேருடைய சந்திப்பில் அங்கு தெய்வ அனுபவங்கள் அங்கு பரிமாறப்படுகிறது. அப்போ பெண்கள் 2 பேர் சந்திக்கின்ற சமயத்தில் தெய்வ அனுபவங்கள் கடந்து வருகின்றன. ஆனால் நம்முடைய குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் 2 பெண்கள் சந்திக்கின்ற சமயத்தில் அங்கு சண்டைகள் கடந்து வருகின்றன. 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன வருகிறது? இங்கு தெய்வ அனுபவத்தில் இருக்கின்றவர்கள் இறைவனை மட்டுமே மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் 2 பேரும் சந்திக்கின்ற சமயத்தில் இறை அனுபவம் பகிரப்படுகின்றன. அந்த இறை அனுபவத்தில் விளைவாக வருவது என்ன? தூய ஆவியின் வெளிப்பாடும் அதே சமயத்தில் அங்கு மீட்பரும் கடந்து வருவதை பார்க்கின்றோம். அதே மாதிரி இங்கே உலகத்தில் நீங்களும் நானும் பெண்கள் அங்கே ஒரு 2 பேர் சந்திக்கின்ற பொழுது அவங்க 2 பேரும் சந்திக்கிற இறை அனுபவத்தில் அவங்க சந்திக்கின்ற சமயத்தில் அங்கே நிச்சயமாக அங்கே மீட்பர் வெளிப்படுவார். மாறாக உலகத்தை மையப்படுத்தி கொண்டு அங்கு சந்திக்கின்ற சமயத்தில் அங்கு பிரச்சனைகள் தான் கடந்து வருகின்றன. இன்று நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வர காரணம் என்ன? 2 பேர் சந்திக்கிறார்கள், 2 பேர் பேசுகிறார்கள். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் அந்த சந்திப்பிலும் அந்த உரையாடலில் உலகத்தை மையப்படுத்தி நம்ம இருக்கின்ற சமயத்தில் அங்கு பிரச்சனை வரும். ஆனால் அதே தெய்வத்தை மையப்படுத்தி வருகின்ற போது அங்கு பிரச்சனைக்கு அங்கு இல்லை. அவர் தெய்வத்தை மையப்படுத்தி சொல்வது எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள முடியும்? நன்மைகளை மையப்படுத்தி நல்ல சிந்தனைகள், ஆரோக்கியமான சிந்தனைகள், ஆரோக்கியமான வார்த்தைகள் கடந்து வர வேண்டும். பிறர் அன்பை மையப்படுத்துகின்ற வார்த்தைகள் கடந்து வர வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வார்த்தைகள் வர வேண்டும். ஒழிய மற்றவர்களை கேலி பேச்சு பேசுவதோ மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வந்தது என்றால் நிச்சயமாக அங்கு குழப்பங்கள் ஏற்படும். இங்கு மரியாளும் எலிசபெத்தும் 2 பேரும் தெய்வத்தை வாழ்த்துகிறார்கள், இறைவனை மையப்படுத்தி வாழ்கிறார்கள், அனுபவம் பெறுகிறார்கள். நீங்களும் நானும் சந்திக்கின்றோம், பேசுகின்றோம், ஆனால் அந்த அனுபவம் பெறாமலே போகின்றோம். காரணம், நம்மிடத்தில் தெய்வம் அங்கு இல்லை. நம்முடைய உரையாடலில் தெய்வம் அங்கு வரவில்லை. இனி முதல் சிந்தித்து பார்ப்போம். யாரிடத்திலும் நாம் பேசினாலும், எப்படி பேசினாலும் கடவுளை மையப்படுத்தி நாம் பேசுவோம், நல்லதை சிந்திப்போம், நல்லதை பேசுவோம். வாயில் வர ஓரோ வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு உற்சாகம் தருகின்ற வார்த்தையாக இருக்கும்படி நாம் பார்த்துக்கொள்வோம். அப்படி இருக்கின்ற சமயத்தும் நிச்சயமாக அடுத்த நபருக்கு அது தெய்வ அனுபவத்தை ஏற்படுத்தும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எவ்வாறு இந்த 2 பேரும் அவருடைய சந்திப்பில் தெய்வம் கடந்து வந்தாரோ அதே போல் நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் மத்தியில் அங்கு தெய்வம் கடந்து வர வேண்டும், அங்கு தெய்வம் பிறக்க வேண்டும். அவ்வாறு தெய்வம் பிறக்க வேண்டும் என்றால் எங்களுடைய சிந்தனைகளில் கடவுள் வர வேண்டும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். அப்பேற்பட்ட உணர்வில் நாங்கள் செயல்படக்கூடிய சக்தி எங்களுக்கு தந்தரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.